பொதுவா கார்ட்டூன்னு சொன்னாலே சின்ன பசங்களோடதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா எல்லா நேரமுமே அப்படி இருக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு நம்ம தலைவன் சின்சானையே எடுத்துக்கோங்களேன். சின்சான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிக்கு பாதி அடல்ட் காமெடி, டபுள் மீனிங் காமெடி. இருந்தாலுமே அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரசிக்கிற மாரி இருக்கிறதால, அவன் பண்ணக்கூடிய அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சென்சார் பண்ணிட்டு நமக்கு ஒளிபரப்புறாங்க. அது நமக்கு பிடிச்சும் போயிருக்கு. இந்த மாரி தான் நமக்கு பிடிச்ச பிரபலமான கார்ட்டூன்கள்ல சில எபிசோடுகள் எக்கு தப்பா வந்திருக்கு. அந்த மாதிரி வந்த எபிசோட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அப்படியாக கார்ட்டூன்களில் பேன் செய்யப்பட்ட சில எபிசோட்களை தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறம் யாதனில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஸ்பைடர்மேன் அண்ட் இஸ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர்மேன் சொன்னாலே மிக பிரபலமான கேரக்டர்னு சொல்லலாம். அந்த கேரக்டரை மையப்படுத்தி இப்போ வரைக்கும் கார்ட்டூன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒன்னாதான் நம்ம சின்ன வயசுல ஜெட்டெக்ஸ்லையும் சுட்டி டிவிலையுமே ஒரு அனிமேட்டட் சீரிஸ் பார்த்துப்போம் இல்லையா? அந்த அனிமேட்டட் சீரிஸும் ரிலீஸ் ஆச்சு. அந்த சீரிஸுக்கு முன்னாடி வந்த ஒரு சீரிஸ் தான் 1981 வெளியான ஸ்பைடர்மேன் அண்ட் இஸ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ்ல ஸ்பைடர்மேன் தனியா இருக்க மாட்டாரு. அவர் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்னு ஃபயர் ஸ்டார், இன்னொன்னு ஐஸ்மேன். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் சிட்டியையும் உலகத்தையும் காப்பாத்திட்டே இருப்பாங்க. இந்த சீரீஸ்ல வந்த ஒரு எபிசோட தான் இப்போ வரைக்குமே பேன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா நாட்டிலயுமே. இந்த அனிமேட்டட் சீரீஸ்ல கிஸ்ட் ஆஃப் த ரெட் ஸ்கல் அப்படிங்கிற ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோட்ல ரெட் ஸ்கல் திரும்ப வந்து உலகத்தை ஹிட்லர் மாதிரியே கைப்பற்ற போற, 3ஆம் உலக போற உருவாக்க போற அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பான். அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோஸ் போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடுடைய கதையே. இந்த எபிசோடு அன்னைக்கு ஒளிபரப்பானப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பிச்சு. ஏன்னா இந்த ஒரு எபிசோட்ல ஏன் 3ஆம் உலக போற ரெட் ஸ்கல் உருவாக்க பாக்குறா அப்படிங்கிறதுக்காக 2ஆம் உலக போர்ல ஹிட்லர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான வீடியோவையே அந்த எபிசோட்குள்ள காமிச்சிருப்பாங்க. அதோட நிக்காம ஹிட்லருடைய பெயரை அடிக்கடி உச்சரிச்சிருப்பாங்க. ஸ்வஸ்டிகா சிம்பிளையுமே அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஹிட்லருடைய சிம்பிள்ஸையுமே அதிகமா காமிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த சின்ன பசங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ல காமிக்கும் போது சின்ன பசங்க மைண்ட்ல அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைச்சாங்க. அதனால யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இந்த எபிசோட நீங்க டிவில இனிமே ஒளிபரப்பாதீங்க, ஏன்னா சின்ன பசங்க மைண்டால இதை கையாள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட பேன் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேட்டட் சீரீஸை டிஸ்னி வாங்கினதுக்கு அப்புறமுமே டிஸ்னி ஆனது இப்போ வரைக்கும் இந்த எபிசோட அவங்களுடைய ஓடிடி தளத்துல ஒளிபரப்பவே இல்லை. ஏன் இப்போ வரைக்குமே ரெட் ஸ்கல் பத்தி வரக்கூடிய மார்வல் கார்ட்டூன் எதை வேணா எடுத்துக்கோங்களேன், அது எதுலயுமே ஹிட்லர் பத்தின குறிப்புகளை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி காட்டுறது சின்ன பசங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்வலும் யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டும் நினைச்சாங்க. நம்பர் 2 ஃபேமிலி காய். ஃபேமிலி காயும் கான்ட்ரவர்சியும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான சர்ச்சைக்குரிய எபிசோட்கள் ஃபேமிலி காயில ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நிறைய எபிசோட்ஸை நிறைய கண்ட்ரிஸ் பேன் பண்ணியும் இருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்தமா எல்லா கண்ட்ரிஸாலையும் பேன் பண்ணப்பட்ட ஒரு எபிசோட்னா அது 2010 ரிலீஸ் ஆன பார்சியல் டேர்ம்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட் தான். இந்த எபிசோடுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, லூயிஸ் ஒரு காமெடியான சிச்சுவேஷன்ல தன்னுடைய ஃப்ரெண்டான நயோமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பான். அப்படி மீட் பண்ணும்போது 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நயோமியால குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ ஒரு வாடகை தாயை தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த லூயிஸ் கேள்விப்படுவா. நீ ஏன் வெளியே போய் வாடகை தாயை தேடிட்டு இருக்க, உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் வாடகை தாயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் சொல்லுவா. அதனால லூயிஸ் செயற்கை கருத்தரிப்பு முறை மூலமா பிரெக்னன்ட்டும் ஆயிருவா. இப்படி பிரெக்னன்ட் ஆயிருந்த சமயத்துல நயோமியும் அவளோட ஹஸ்பண்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப 2 பேருக்குமே கார்ல ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் இறந்துருவாங்க. இப்போ லூயிஸ் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தையானது இன்னொருத்தவங்களோட குழந்தை, இன்னொருத்தவங்களுடைய குழந்தைய நம்மளால வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் முடிவு பண்ணி அதை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதனால அபார்ஷன் சென்டருக்கும் போறான். அபார்ஷன் பண்ணக்கூடிய முடிவையும் எடுக்கிறா. பீட்டருக்கு அது முதல்ல பிடிக்கல. அதுக்கப்புறம் சரின்னு விட்டுறான். அதுக்கப்புறம் அபார்ஷன் சென்டர்ல இருக்கும்போது அவன் வெளியே வரும்போது கார் பார்க்கிங் கிட்ட அபார்ஷனை எதிர்க்கக்கூடிய குழு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பீட்டர் கூப்பிட்டு, சார் நாங்க அபார்ஷனை எதுக்கு எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அபார்ஷன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு மேனிபுலேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். நான் குழந்தை, எனக்கும் 2 கை 2 கால் இருக்கு, என்னை நீங்க அபார்ட் பண்ண பாக்குறீங்களே, பாவமா இல்லையா என்னை பார்த்தா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே பீட்டர் பயந்துட்டு போய் லூயிஸ் கிட்ட, நீ எல்லாம் அபார்ட் பண்ணிக்கவே கூடாது, ஒழுங்கா இந்த முடிவை கைவிடு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம்
லூயிஸும் பீட்டரும் எப்படி பேசி அந்த அபாசனை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எபிசோடுடைய கதை. இந்த எபிசோடுடைய அடிநாதமே அபாசன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். ஃபேமிலி கையுடைய கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபாசன் தேவையான ஒண்ணு, அபாசன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்திருப்பாங்க. கரெக்டா தானே கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட எதுக்காக பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த கரெக்டான கருத்து தான். 2010 இது ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேரு அபாசனை நீ எப்படி கரெக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்பீங்க. அப்படிதான் அன்னைக்கு இருக்கிறவங்களுமே கேட்டிருக்காங்க. அன்னைக்கு அபாசனுக்கு எதிராக இருந்தவங்க தான் அதிகம். அதனால அப்படி போராட்டம் பண்றவங்களுடைய மனசை இது புண்படுத்துது, அதனால இந்த எபிசோட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவினர் எல்லாமே கோரிக்கை வச்சாங்க. அதனால யுஎஸ்ஏ கவர்மெண்டே இந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே மக்களே, உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். அபாசன் கரெக்டான விஷயமா? அது பெண்ணோட உரிமை அப்படின்னு சொல்லப்படுது, அது கரெக்ட் தானா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அபாசன் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயம் தான். நம்பர் 3, டீன் டைட்டன்ஸ் கோ. ரீசெண்ட் டைம்ல குழந்தைகள் அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன்னா அது இந்த டீன் டைட்டன்ஸ் தாங்க. எனக்கு இந்த கார்ட்டூன் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூன் இப்ப வரைக்குமே ஒளிபரப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு அனிமேட்டட் சீரீஸ்ல 2017ஆம் ஆண்டு ஹாட் சாலட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எபிசோட்ல ராபினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீக்கு அடிமையாகி இருப்பாங்க. ஆனா டீ அப்படிங்கிறது பிரிட்டிஷாருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சொல்லுவான். பிரிட்டிஷ் கல்ச்சரை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அமெரிக்கன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் உண்மையான அமெரிக்கனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ராபின் அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் பிரிட்டிஷ்கே போயிட்டு பிரிட்டிஷின் மகாராணியான குவீன் எலிசபெத் கூட சண்டை போடுவான். அப்படி சண்டை போடும்போது குவீன் எலிசபெத் அந்த லண்டன் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரை மெகாசோடா மாத்தி சண்டை போடுவாங்க. அதுக்கு எதிராக ராபின் அமெரிக்கன் நேஷனல் பேர்டான ஈகிள்ல உட்காந்துட்டு அந்த லண்டன் டவர் மெகாசோடுக்கு எதிராக சண்டை போடுவான். அப்புறம் குவீன் எலிசபெத் கிட்ட அவன் தோக்குற மாதிரி போவான். அவன் தோக்குற மாதிரி போகும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலைக்கு அவன் கூப்பிடுவான். அந்த சுதந்திர தேவி சிலை வந்துட்டு குவீன் எலிசபெத் கூட சண்டை போட்டு குவீன் எலிசபெத்தை தோக்கடிச்சிரும். குவீன் எலிசபெத் நான் திரும்பவும் அமெரிக்கா வந்து கைப்பற்றோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கருகி போயிட்டு கத்திட்டே போவாங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஒரு எபிசோட்ல பிரிட்டிஷார் பெரிதும் மதிக்கக்கூடிய குவீன் எலிசபெத்தை நிறையவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதோட பிரிட்டிஷ் கல்ச்சரையுமே அதிகமா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் கல்ச்சரை விட அமெரிக்கன் கல்ச்சர் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்களை உள்ள வச்சிருப்பாங்க. இது பிரிட்டிஷ் பீப்புளை ரொம்பவே ட்ரிகர் பண்ணிருச்சு. ஏன் யுஎஸ்ஏ யூகேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸே இது ட்ரிகர் பண்ணிருச்சு. இது யூகே அண்ட் யுஎஸ்ஏக்கு இருக்கக்கூடிய உறவையே பாதிக்குது. அதனால இந்த எபிசோட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகே அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. யூகேல இந்த எபிசோட் ஒளிபரப்பப்படவே கிடையாது. அதுக்கப்புறம் யூகே யுஎஸ்ஏ நட்பு நடவடிக்கைகளின்படி இந்த ஒரு எபிசோட நாங்க யுஎஸ்ஏலயும் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏவும் வாக்குறுதி கொடுத்து இந்த எபிசோட 2017ஆம் ஆண்டு பேன் பண்ணியிருந்தாங்க. நம்பர் 4, மிக்கி மவுஸ். கடந்த 100 வருஷமா குழந்தைகளின் மனதை கொள்ளையடித்த ஒரு கார்ட்டூன்னா அது மிக்கி மவுஸ் தாங்க சொல்லணும். மிக்கி மவுஸ் கிரியேட்டர்ஸ் பார்த்து குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மிக்கி மவுஸ் எபிசோட்ஸே கிரியேட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஒரு இடத்துல மிஸ் பண்ணி இந்த மிக்கி மவுஸ் கார்ட்டூன்ல ஒரு எபிசோட உலகம் முழுக்க பேன் பண்ணியிருக்காங்க. அது என்ன எபிசோடுன்னு தானே கேட்குறீங்க. 1933ஆம் ஆண்டு. இப்பெல்லாம் மிக்கி மவுஸ் நம்ம டிவி அண்ட் மொபைல் போன்ஸ்ல பார்க்குறோம். ஆனா அப்ப எல்லாம் மிக்கி மவுஸ் ஷார்ட் பிலிம்ஸா தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஷார்ட் பிலிம்ஸை தியேட்டர்ல போய் தான் மக்கள் பார்த்தாங்க. அந்த காலகட்டமான 1933ல தான் மேட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோட மிக்கி மவுஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த எபிசோட தியேட்டர்ல போய் பார்த்த மக்கள் எல்லாருமே பீதி அடைஞ்சு போயிட்டாங்க. நிறைய குழந்தைகள் வெளியே வந்து வாந்தி தான் எடுத்தாங்க. அப்படி என்னதாண்டா அந்த ஒரு எபிசோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தானே நீங்க கேக்குறீங்க. அந்த ஒரு எபிசோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் மிக்கி மவுஸ் தூங்கிட்டு இருப்பா. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அவனுடைய நாயான ப்ளூட்டோ காணாம போயிருக்கும். எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த ஒரு ஊருக்குள்ள மேட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார ஆராய்ச்சியாளர் வந்திருப்பான். அவன் தன்னுடைய பங்களாக்குள்ள ப்ளூட்டாவை இழுத்துட்டு போன தெரிய வந்து அந்த பங்களாக்குள்ள மிக்கி மவுஸ் போகும். அந்த பங்களா வந்து பேய் பங்களா மாதிரி இருக்கும். அந்த பேய் பங்களா முழுக்கவே நிறைய டிராப்ஸ் இருக்கும். அந்த பைத்தியக்கார டாக்டர் ப்ளூட்டோ வச்சு என்னடா பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, ப்ளூட்டோ வச்சு அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆராய்ச்சியின் படி நாயுடைய தலைய கோழிக்கு வச்சு ஒரு உயிரினமா மாற்றி அந்த உயிரினம் முட்டை போடுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் அந்த ஒரு ஆராய்ச்சி. இது இப்ப கேட்கிற நமக்கே கொடூரமா இருக்குல்ல. குழந்தைகள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா கூட இந்த ஒரு ஷார்ட் பிலிமை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எந்த அளவு கொடூரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல காட்டப்பட்ட காட்சிகள் ஒவ்வொன்றுமே பேய் படம் மாதிரி இருந்திருக்கும்.
குழந்தைகள் கார்ட்டூன் மாதிரியே இருந்திருக்காரு. உதாரணத்துக்கு நாயுடைய நிழலை கட் பண்ற மாதிரியான ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அந்த சீன் இப்ப பாக்குறப்பவுமே பயமா இருக்கும். அண்ட் மிக்கி மவுஸ் ஒரு எலக்ட்ரிக் ரம்பமானது வெட்டுற மாதிரி போகும். அதை பார்க்கும் போதே திக்கு திக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இந்த ஒரு எபிசோடுக்குள்ள இருந்தது. அதனாலேயே நிறைய குழந்தைங்க தியேட்டருக்குள்ள போய் இந்த ஒரு எபிசோட பார்க்கும்போது எல்லாருக்குமே அல்லு கலந்துருச்சு. வெளியே வந்தவங்க இனிமே நான் மிக்கி மவுஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ தொடங்கிட்டாங்க. அதனால தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி இந்த ஒரு எபிசோட் மட்டும் நாங்க ஒளிபரப்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி டிஸ்னி மிக்கி மவுஸை ஒளிபரப்ப தொடங்குறாங்க இல்லையா அவங்களுடைய ஓடிடி தளத்துல. அவங்களுமே அவங்களுடைய ஓடிடி தளத்துல இந்த மேட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோட மட்டும் சேர்க்கவே கிடையாது. இதை அவங்க ஒரு ஹாரர் படமா தான் பார்த்தாங்க, குழந்தைகளின் கார்ட்டூனா பார்க்கவே கிடையாது. நம்பர் 5 ஸ்பாஞ்ச் பாப். நம்ம ஊர்ல நமக்கு எப்படி மோட்டு பட்டுலுவோ அந்த மாதிரி யுஎஸ்ஏ குழந்தைகளுக்கு ஸ்பாஞ்ச் பாப்னு சொல்லலாம். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய அடல்ட்ஸும் ஸ்பாஞ்ச் பாப்பை விரும்பி பார்ப்பாங்க, குழந்தைகளும் அதிகமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு நாள் இந்த கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அடல்ட்ஸும் பாக்குறாங்கல்ல, அதனால அடல்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு மோசமான எபிசோட கொடுத்தாங்க. 2003ல ஸ்பாஞ்ச் பாப் கிரியேட்டர்ஸ் மிட் லைஃப் கிரஸ்டசீன் அப்படிங்கிற ஒரு எபிசோட ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு எபிசோட்ல ஸ்பாஞ்ச் பாபும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் நைட் எல்லாம் கூத்தடிச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி சுத்தினதோட நிக்காம ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொருளை ஆட்டையை போடுவாங்க. அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்லவே முடியாது, பெண்களின் உள்ளாடை தாங்க அது. பெண்களின் உள்ளாடைய ஆட்டையை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சீனை குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ல வச்சிருப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு எபிசோட்ல இப்படி நீங்க எப்படி ஒளிபரப்பலாம், குழந்தைகள் அதை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகிட மாட்டாங்களா, அவங்களுக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டனங்கள் வந்துச்சு. இதையடுத்து இந்த ஒரு எபிசோடையே ஒட்டுமொத்தமா பேன் பண்ணிட்டாங்க. 2018 வரைக்கும் இந்த எபிசோட நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. 2018ல தான் அடல்ட்ஸும் இதை பாக்குறாங்க. அடல்ட்ஸ்க்காக மட்டும் ஒளிபரப்போம் இதை அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஒரு எபிசோட ரிலீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இது மட்டும் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச எக்கச்சக்க கார்ட்டூன்ஸ்ல எக்கச்சக்க எபிசோட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. பட் நேரம் கருதி நான் அதை எல்லாமே சீக்கிரமா முடிச்சுட்டேன். இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்கு இந்த ஒரு வீடியோக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது பேன் பண்ண எபிசோட் தெரியும் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போங்க. நாங்களோட வீடியோல பார்க்குறேன்.